கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரியான ஒரு தோல்வி தான். இந்த தோல்வியை ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா சின்னசுவாமி ட்ராக் ஆர்சிபிக்கு செட் ஆகிறது கிடையாது. அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக பேட்டிங் ஆளியலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில டைமில் பால் நல்லா நின்று வருது, ஒரு சில ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆர்சிபி தோத்தக்கான காரணம் என்ன, மிக முக்கியமாக இவரை ஏன் இறக்குனீங்கன்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் சண்டை போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத அதையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கரெக்டாக எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க, ஸோ நைட் டைமில் பார்க்குறவங்க எத்தனை பேர் அந்த டைமோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ போன தடவை நம்ம வீடியோ போட்டப்பவே பார்த்தோம், சின்னசுவாமி முன்ன மாதிரியான கிரவுண்டு கிடையாதுங்க. சின்னசுவாமி இப்போவும் பேட்டிங் ட்ராக் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளவோ பேர் வந்துட்டு அசால்ட்டாக வந்துட்டு ஹையஸ்ட் மீட்டர் 6 எல்லாம் அடிச்சாங்க. ஸோ ஃபில் ஷாட்டுக்கு இருந்து ஒரு 105 பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிம் டேவிட் வீசியிருப்பாரு, ருதர்ஃபோர்டு பார்த்தோம் அப்படின்னா செம்மையா அடிச்சிருப்பாரு. ஸோ எல்லாமே லாங்காக போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா பேட்டிங் பிச் தான். ஆனால் எல்லா பாலுமே எக்ஸாக்டாக வரது கிடையாதுங்க. ஸோ நிறைய தடவை நின்று வருது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறது கிடையாது. சிஎஸ்கே ரீசெண்ட் டைம்ல இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க, எங்க ஹோம் கிரவுண்ட் வந்துட்டு எங்களுக்கு சாதகமாலாம் இல்லை, ஒரு சில டைம்ல ஈஸியா இருக்கு, ஒரு சில டைம்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டா மும்பை இந்தியன்ஸ் கூட நல்லா திரும்பிச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா 3 பேர் நல்லா போட்டாங்க. அதே மாதிரி மும்பையில் விக்னேஷ் புதூர் நல்லா போட்டாரு. ஸோ அவங்களுடைய ஸ்பின்னர்ஸும் நல்லா பண்ணாங்க, திரும்பிச்சு. ஆனால் ஆர்சிபியோட மேட்ச்ல ஸ்பின்னருக்கு திரும்பவே இல்லைங்க. நூர் அகமதே ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவா போனாரு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போச்சு. ஜடேஜா முதல் தடவை அடி வாங்கி நான் பார்த்தேன். ஸோ என்னதான் ஆர்சிபி பேட்டர்ஸ் நல்லா ஆடி இருந்தாலுமே பால் வந்துட்டு பெருசாக திரும்பவே கிடையாது. அப்பவே சிஎஸ்கேவுடைய பிச்சில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது சொன்னாங்க. சேம் இதே மாதிரியான விஷயம் ஈடன் கார்டன்லேயே நடந்திருக்கு. ஸோ அஜன்கே ரஹானே பிச்சு வந்துட்டு இந்த மாதிரிலாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி. எவ்வளோ பண்ணாலுமே அது அப்படி தான் இருக்குது, இனிமேல் மாற்ற முடியாது அந்த மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிச்சில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த தடவை ஆர்சிபிக்கு அது எமனா வந்து முடியுமா அப்படிங்கிறதா கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்மித்தி மந்தானா இதைத்தான் சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் ஹோம்ல தொடர்ந்து தோல்விகள் அப்படிங்கிறத அவங்க சந்திச்சாங்க. அதற்கான காரணம் அது ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஏர்லியாகவே இது தெரிஞ்சதுனால ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய மேட்ச்சில் அதை வந்துட்டு பார்த்து ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய லைனப் கிடையாதுங்க. 170 என்ன நீங்கள் 150 போட்டு ஜிடி கூட ஈஸியாக வின் பண்ணலாம். ஆனால் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கணும், ஏர்லியாக அந்த டாப் 3 தூக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்கள ஜெயிச்சிடலாம். டாப் 3 செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிக்கிறது நடக்காத ஒரு காரியங்க. சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர், அது மட்டும் இல்லாமல் சாய் சுதர்சன் அதான் பண்ணாங்க. சாய் சுதர்சன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கன்சிஸ்டன்சி. அவரோட லாஸ்ட் ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்க, அவ்வளோ கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேட்ச் குறைஞ்சபட்சம் ஒரு 40 ரனுக்கு மேலே அடிச்சு வச்சிருக்கிறாரு மனுஷன். ஸோ எங்கேயாவது ஒரு 10 ரன் 20 ரன் பார்த்தாலே அது ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஆடினாங்க. ஸோ ஏர்லியாக விக்கெட் வில்ல சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஓவர் 5 ஓவர் வந்துட்டு நல்லா தாக்கு பிடிச்சாரு. அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத ஷாட்டுக்கு அவுட் ஆகுன்னு சொல்லி ஆகணும். அந்த பேஸ்மெண்ட் தாங்க ஜாஸ் பட்லரை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுன்னு சொல்லணும். ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஆர்சிபி கூட வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா ராசிக் தார் சலாம் ஆல்ரெடி ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்காரு. ஹேஸ்லூட் அடி வாங்குறாரு, புவி கூட அடி வாங்கி தான் கம்பேக் கொடுத்துருக்காரு. எஸ்தயால இருக்கிறாரு. ஸோ இது போக ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷீத் கான் இருக்காரு இல்லையா, ரஷீத் கான் வந்துட்டு 4 ஓவர் 54 கொடுக்குறாரு. அவ்வளோ பெரிய ஸ்பின்னரே பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்குறாரு. இந்த ட்ராக்ல வந்துட்டு ஸ்பின்னர் தேவையில்லைன்னு நான் நினச்சிட்டாங்க. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் போன சீசன்லேருந்தே ஃபார்ம்ல இல்லைங்க. அவ்வளோ பெருசாக அவருக்கு திரும்பவும் இல்லை. போன சீசன்லேருந்தே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் போச்சு. இந்த சீசனில் 3 மேட்சுமே அடி வாங்கியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் யாரை பார்த்துருக்கணும்னா சாய் கிஷோரை பார்த்துருக்கணும். அவரும் தான் 4 ஓவர் போட்டாலும் வெறும் 20 ரன் தான் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. அவருக்கு நல்லா திரும்பிச்சு. இவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போகலான்னு சொல்லி போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்னல் சிங் வந்திருந்தா பேட்டிங்க்கும் ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம கிடைச்சிருக்கும். அட் த சேம் டைம் பவுலிங்கும் போட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் சுயா சர்மாவாவது கொண்டு வந்திருக்கணும். 2 மிஸ்டேக்குங்க. ஏன் அப்படின்னா பவர் பிளேலேயே வந்து முடிஞ்சா தூக்கி அடிங்கடா, என்ன 2 6 போதா, 3வது 6 எப்படியே கேட்ச் கொடுத்து தான் போவான், மிஸ் டைம் ஷாட் அப்படிங்கிறத வரத்தான் போகுதுங்கிற மாதிரி தாராளமாக அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க கொண்டு வராது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. ஸோ மேபி வந்திருந்தா சான்ஸ் பார்த்துக்கலாம். நிறைய பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்க, அதைத்தான் எல்லாருமே போட்டுருக்காங்க. ஆர்சிபியோட பேஜ் முதல் கொண்டு அந்த ஸ்பின்னரை அவங்க கொண்டு வந்திருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பேட்டிங் யூனிட் கிடையாது. ஆனால் பவுலிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஆப்ஷன் கையில் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இசான் சர்மா ஒரு பக்கம், பிரசீத் கிருஷ்ணா ஒரு பக்கம், சிராஜ் ஆர்சிபியை செஞ்சுட்டாருங்க. வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இது போக 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இது போக பார்ட் டைம் பவுலர்ஸ் இருக்காங்க. சரியான ஒரு பவுலிங் யூனிட் தான். ரபாடாவில் வெளியில் இருக்காருங்க. அவர் இல்லாமே இவ்வளோ பெரிய யூனிட்டாக தெரிகிறாங்க. நல்ல ஒரு பவுலிங் யூனிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் பேட்டிங்கையும் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டீமும் பிளே
பிளே ஆஃப் குவாலிஃபையருக்கான சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு சூப்பரான வெற்றி. ஆர்சிபிக்கு இன்னும் டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா அடுத்ததுல பிக் மேட்ச் டெல்லி, பஞ்சாப் இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. டாப் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் டீம் கூட ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணணும். அண்ட் சின்னசுவாமியில தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கிறதுக்கான பார்க்கணும். ரசிக் தார்சலாம் நல்ல ஒரு யங் டேலண்ட் தான். ஆனால் அவருக்கு செட் ஆகலைங்க. அடி பயங்கரமா வாங்குறாரு. ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம். அதாவது ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச்சுக்கு அப்புறம் ஏதாவது தோல்வி, மறுபடியும் ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா பார்க்கலாம். இப்போதைக்கு அவர் பெஞ்ச் பண்ணிட்டு நிறைய சுயா சர்மா அப்படி இல்லைன்னா ஸ்வப்னல் சிங்க்கு சான்ஸ் கொடுங்க. பேட்டிங்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸ்வப்னல் சிங் வந்தால் பவுலிங்கும் 4 ஓவர் போடுவார். ஆர்சிபி சரி பண்ணியே ஆகணும். ஸோ விராட் கண்டிப்பாக அதை பேசி ஆகணும். விராட்டாக இருந்தால் மேபி ஸ்வப்னல் சிங் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ படிதர் என்ன நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி எடுக்க சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.